வணக்கம் குழந்தைகளே, இது உங்கள் குட்டிமா டிவி. இன்று நாம ஒரு அழகான விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன விஷயம் தெரியுமா? விலங்குகளும் பறவைகளும் அவற்றின் பெயர்களும். வாங்க குழந்தைகளே, நம்ம காட்டுக்கு போலாம். சிங்கம். பாருங்க குழந்தைகளே, இது சிங்கம். சிங்கம் காட்டின் ராஜா. இது ரொம்ப தைரியமான விலங்கு. சிங்கம் கர்ஜிக்கும் போது காடு முழுக்க சத்தம் வரும். சிங்கம் மாதிரி நல்ல தலைவர்களாயிருக்கணும்னா தைரியம் வேணும். யானை. இது யானை. யானைக்கு பெரிய காதுகள் இருக்கு. இது தண்ணீர்ல விளையாட ரொம்ப விரும்பும். யானை ரொம்ப நினைவாற்றல் மிக்க விலங்கு. யானைய போல நாமவும் எல்லா நல்ல விஷயங்களையும் மனசுல வச்சுக்கணும். புலி. இது புலி. இது வலிமையானதும் அழகானதும். இதுக்கு ஆரஞ்சு நிறத்துல கருப்பு கோடுகள் இருக்கு. புலி நமக்கு சொல்லுது, உனக்கு உள்ள வலிமை உன்னை வெற்றி அடைய வைக்கும். குரங்கு. இது குரங்கு. இது மரத்திலிருந்து மரத்துக்கு தாவும். குரங்கு ரொம்ப புத்திசாலி. இது வாழைப்பழம் சாப்பிட ரொம்ப விரும்பும். இது நமக்கு சொல்லுது, விளையாடவும் சிரிக்கவும் கற்றுக்கொள்ளவும் மறந்துடாதீங்க. வரிக்குதிரை. இது வரிக்குதிரை. இதுக்கு கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கு. இது தனித்துவமானது. வரிக்குதிரை நமக்கு சொல்லுது, நீ வேறுபட்டவனா இருந்தாலும் அதுதான் உன் அழகு. ஒட்டகச்சிவிங்கி. இது ஒட்டகச்சிவிங்கி. இது உலகிலேயே உயரமான விலங்கு. இது உயர்ந்த மரத்தில் இலைகளை சாப்பிடும். இது நமக்கு சொல்லுது, உயர்ந்த கனவுகளை காணும் தைரியம் இருந்தா வெற்றி உறுதி. பாம்பு. இது பாம்பு. இது மெதுவா நகரும், ஆனா வேகமா செயல் பண்ணும். இது நமக்கு சொல்லுது, நீ அமைதியாக இருந்தாலும் உன் நேரம் வரும்போது பிரகாசிக்கணும். கிளி. இது கிளி. இது பச்சை நிறத்தில சிவப்பு அலகு கொண்ட பறவை. இது மனித குரலை பின்பற்றும். இது நமக்கு சொல்லுது, நல்ல வார்த்தைகள் பேசு, அதை எல்லோரும் நினைவில் வைப்பாங்க. புறா. இது புறா. இது வெண்மையான பறவை. இது அமைதியின் அடையாளம். புறா நமக்கு சொல்லுது, அன்பும் அமைதியும் எல்லா இடத்திலும் பரப்பணும். கோழி மற்றும் சேவல். இது கோழி. இது முட்டையிடும். காலை நேரத்துல சேவல் என்று கூவும். இது நமக்கு சொல்லுது, ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கம். குருவி. இது குருவி. இது சிறிய பறவை, ஆனால் ரொம்ப புத்திசாலி. இது தன் கூட்டில் தானே கொடுக்கட்டும். இது நமக்கு சொல்லுது, நீ சின்னவனாக இருந்தாலும் பெரிய காரியங்கள் செய்ய முடியும். வாத்து. இது வாத்து. இது தண்ணீர்ல நீந்தும். இது குவாக் குவாக் என்று குரல் விடும். இது நமக்கு சொல்லுது, வாழ்க்கையில மகிழ்ச்சியோட மிதந்து கொண்டே இரு. வாங்க குழந்தைகளே, இப்ப எல்லா விலங்குகளையும் மீண்டும் நினைவு படிப்போம். சிங்கம். யானை. புலி. குரங்கு. வரிக்குதிரை. ஒட்டகச்சிவிங்கி. பாம்பு. கிளி. புறா. கோழி. குருவி. வாத்து. வா குழந்தைகளே, நீங்க ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டீங்க. நினைத்துக்கோங்க, கற்றல் ஒரு விளையாட்டு மாதிரி தான். மகிழ்ச்சியோட கற்றுக்கிட்டா எல்லாம் நினைவிலேயே இருக்கும். அடுத்த குட்டிமா டிவி எபிசோட்ல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் கற்போம்.